தொடர்ச்சியாக பண்ணப்போம். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆன்மீகவாதிகள். நான் இதை சொல்கிறது என்னென்னா, ஆன்மீகவாதிகளுக்கு தான் சொல்கிறேன். இது சாதாரண மத ரீதியாக இருக்கிறவங்களுக்கு, மத ரீதியான வழிபாடுகளை பண்ணுறவங்களுக்கு, ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாது. நான் சொல்கிறது என்னன்னா, நான் ஆவிக்குரியவன், ஆவியில் வளரணும். நான் ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா, இயேசுவின் மாசற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா. இந்த ஆன்மா செலுத்த வேண்டிய பலி யாகம் எதுன்னு சொன்னால் இப்படி என்ன செய்யணும். இதை நீங்கள் பண்ணும்போது, நேற்று அங்கே திருச்சூர் போயிருக்கோம். அப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு எங்கள் அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் இன்ஜின் அதில் போயிட்டு அங்கே இறங்கி, திருச்சூரில் இறங்கி ஒரு 9 மணிக்கு போய் குளிச்சுட்டு, 8 மணிக்கு போயாச்சு. அந்த சிஸ்டர்ஸ் கான்வென்ட் போய் குளிச்சுட்டு, ராணி தங்கச்சியினுடைய பிரான்சிஸ்க்கு 25வது ஜூபிலி. அப்போ அங்கே போய் இது பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு நினைஞ்சேன்னா, இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு அலைஞ்சா நான் போனேன். அந்த கான்வென்ட்டில் ஒரு சின்ன சேப்பல் நல்லா உட்காந்து கண்ணை மூடி இந்த கரங்களை விரிச்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே செஞ்சுருந்தேன்ப்பா. அதில் நான் என்ன தியானம் பண்ணேன்னா, இந்த புனிதர்கள், இந்த பரிசுத்தவான்கள், அன்னை மரியாள், இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டவங்கள் எல்லாம் உடுத்திருக்கிற உடையே வேறு. இந்த ஜூப்ளிங்கிறத தியானம் பண்ணி, ஜூப்ளின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஜூப்ளிங்கிறது தேவன் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்து, மீண்டும் கடவுளுடைய கையில் கொடுத்து, கடவுள் வழிநடத்துவதற்காக ஒப்பு கொடுக்கின்ற, அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பண விழா. இந்த விழாவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோன்னு சொன்னால், இந்த புனிதர்கள், இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கையில் மோதிரம், அதிகாரங்கள் போப்பு தான் அந்த பிசப்புகள் மோதிரத்தை பட்டிருப்பாங்க. இப்போ நம்ம விட்டாலே போய் அவங்களோட ப்ளஸ் சிலுவாங்க போனால் நினைச்சுவாங்க, இந்த மோதிரத்தை மட்டும் தான் கொடுப்பாங்க. போப்பு நினைச்சுவாங்க, சாமியார் மற்ற எல்லோரும் போகும்போது நினைச்சுவாங்க. இந்த மோதிரம் எதுன்னு சொன்னால் அவ்வளவு அதிகாரம் உள்ளது, சக்தி வாய்ந்தது. அடுத்தாப்புல எல்லா புனிதனுடைய தலையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீடம் இருக்கும். கைதுக்கு நிலமாகும் நல்லா கடலை. ஏன் நீ ரட்சிக்கப்பட்டவன்னா, நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன்னா, நீ ஒரு ஆன்மானா, நீ என்னைக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, அவர் என் அப்பா, அவர் தான் என்னுடைய ரட்சகர், அவர் தான் எனக்கு சொத்து, அவர் தான் எனக்கு உணவு, அவர் தான் எனக்கு உசுறு அப்படின்னு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், உனக்கு இழந்து போன கிரீடத்தை மீண்டும் தருகிறார். நல்லா கைதட்டுறோம், நல்லா கடலை. நீங்கள் ராஜாக்கள், இது பைபிளில் அரசர்களுடைய ஆபத்தை எடுத்த ராஜாக்களுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு வாழ்ந்த அரசர்கள், இதே இந்துக்களுக்கு சொல்கிற நீங்கள் ராமாயணம் மகாபாரதத்தில் இவங்கெல்லாம் இந்த கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவி, இவங்க எல்லாருமே பாருங்கள் தலையில் கிரீடம் வச்சுருப்பாங்க, அம்பு வச்சுருப்பாங்க, வில்லு வச்சுருப்பாங்க, காண்டிமம் வச்சுருப்பாங்க, எல்லா அஸ்திரங்களும். நீ அரசகுல திருத்துவ கூட்டம், நீங்கள் அரசர்கள், இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகள்னு சொன்னால், இவங்களே இந்த பூமியில் மன்னகத்தில் ஒரு அரசன் அரண்மனையில் ஒரு அரசனுடைய பிள்ளை இருக்குன்னு சொன்னால், தலையில் கிரீடம், கையில் மோதிரம், காண்டிமம், வில்லு, அஸ்திரங்கள், சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் பூரா வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், படைச்ச கடவுள் தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகனுக்கு, இந்த அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய ராஜாதி ராஜா, அவர் கைதிகளை பார்ப்போம். நம்முடைய தேவன் நல்ல கடலை. அவர் தன்னுடைய பிள்ளைகளை நீ இப்படி நினைச்சிக்கல, கடல் என்னத்தையாவது உடுத்திக்கிட்டு கிரிக்கு மாதிரி, லூஸ் மாதிரி, மெண்டல் மாதிரி, பேத்த மாதிரி அழகு என்ன செய்ய மாட்டார். நீ என்னைக்கு அவர் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு நீ அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஆன்மாவாக, இப்போ என் செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பித்து என் சாபத்தை நீக்கி பாவத்தை போக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான ஆடை உடுத்திட்டாலே, இவங்க தலையில், எல்லார் தலையிலையும், இந்த புனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தோனியார் தலையில் இருக்கிற கிரீடம் மாதிரி, சவரியார் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் மாதிரி, அன்னை மரியாள் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் மாதிரி, நம்ம எல்லார் தலையிலையும் அந்த அப்பன் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, பிரபுகளுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை, அந்த அப்பன் என்ன செஞ்சிட்டார்னா அவருடைய பிள்ளை நம்ம எல்லார் தலையிலையும் கிரீடத்தை சுற்றி வைக்கிறார். கைதுகளை பார்ப்போம். இதை நான் அந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து என்ன செஞ்சுருக்கேன்னா தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அந்தோனியார் தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடம், இந்த சவரியார் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம்,
இந்த புனிதர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடங்கள் முத்துக்கள் எல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை அப்பாவாக, மருந்தாக, மருத்துவராக, கோட்டையாக, அரணாக என்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்களோ அன்னைக்கே இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க என்னப்பா. அப்படி கொடுத்து தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறீங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி இதில் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி என் தலையிலையும் நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க, கிரீடத்தை வச்சுருக்கிறீங்க. என் கையில் அந்த மாதிரி ஒரு அப்போ தான் அந்த சுதர்சன சக்கரத்தை கொண்டேன். என் கை விரலில் என்ன இருக்குது, இந்த தீமைகளை, தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அந்த சக்கரம், அந்த சக்தி வல்லமை. இயேசு விரல்களினாலே பிசாசுகளை துரத்துக்கு அப்படின்னால் என்னுடைய ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம் வந்துட்டுன்னு சொன்னது போல் இந்த சக்தி இந்த கையில் என்ன இருக்குது, இந்த சக்தி அஸ்திரங்களை கொடுத்துருக்கிறீங்க. இந்த ராஜ உடைய பரலோகத்தில் நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் உடுத்திருக்கக்கூடிய புனிதர்கள் உடுத்திருக்கக்கூடிய அந்த உடைய இன்றைக்கி எங்களுக்கு இணைஞ்சிருக்கிற உடுத்தி இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க, எங்களை அமர பண்ணியிருக்கிறீங்க அப்படி சொல்லும்போது என் ஆவி குமுறுதுங்க. குபீர்னு இந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதுல பெட்ரோலை ஊற்றுனா குப்புன்னு தீ பிடிக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குபீர்னு என்ன வருதுன்னு சொன்னால் குமுறல் வருது, கண்ணில் இருந்து கண்ணீர் தன்னால் வருது. அதனால் அந்த பூசையில் நான் வீடியோ எடுக்கலை. கடைசி முடிஞ்சதுக்கப்புறம் அக்கறை வாங்கி அந்த அப்பா அவருடைய உடலையும் ரத்தத்தையும் பானம் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்குது. கடைசியாக அவங்க அந்த ஃப்ரான்ஸ் வாசிக்கும் போது தான் அந்த இதே எடுப்பேன். அது வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியலை, நான் எந்திரிக்கவும் முடியல, வேறு எதுவும் பண்ண முடியல. உள்ளே குமுறுது, கண்ணிலேருந்து கண்ணீர் விடுது. எவ்வளோ அழகாக எங்களை என்ன செஞ்சுருக்கிறீர்கள், கிரீடங்களை வச்சு இந்த பரிசுத்தமான ஆடையை உடுத்தி இந்த சக்தி அஸ்திரங்களை விசுவாசம் என்ன கேடயத்தை எங்கள் கையில் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. இறை வார்த்தைன்னு வாழை என்ன செஞ்சுருக்கிறீங்க, கையில் கொடுத்து. நான் அந்த மாதிரி இந்த மாதிரி வாழை பிடித்தவனாக, கேடயத்தை பிடித்தவனாக, தலையில் கிரீடத்தை அணிஞ்சவனாக, கையில் மோதிரத்தை உடையவனாக, பிசாசுகளை மிதிக்கக்கூடிய, தீமைகளை அழிக்கக்கூடிய பாதரட்சியை கால்களில் மாட்டினவனாக இப்பொழுது இந்த ஜூப்ளி, இந்த திருப்பலியில் உங்கள் ஆராதனையில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லும்போது என் உடல் அப்படி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. நல்லா கைது விஷயம். இப்படி நீ உட்காந்து தியானம் பண்ணணும், இப்படி உட்காந்து என்ன செய்யணும், இந்த பலிகளை செலுத்தணும். சும்மா நான் ஒரு விசுவாசி, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் ஒரு பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கெட்டி சொத்தை கட்டிக்கிட்டு என்னத்தையா பண்டங்களை வாங்கிக்கிட்டு தலையில் என்னத்தையா அள்ளி போட்டுக்கிட்டு கழுத்தை அள்ளி போட்டுக்கிட்டு நெசி தலையிலன்னா கிறுக்கி மாதிரி ஏற்ற மாதிரி இளைஞ்சிட்டு. அப்போ தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுடைய ராஜாக்கள், இந்த பிரபுக்கள் இதனுடைய இதை என்ன செய்கிறேன்னா பார்ப்போம். அதனால் இந்த மாதிரி கடவுளுடைய கோட்டைக்குள்ளே, அவருடைய அந்த பாதுகாப்புக்குள்ளே, அரணான வளையத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் என்ன செஞ்சுருக்கிறோன்னா இருக்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த இயேசு ஜெபம்ன்றார் பார்த்தீங்களா, நானும் நீரும் ஒன்றாக இருப்பது போல இந்த திராட்சை செடியோடு இணைஞ்சிருக்கிறவர்கள், உங்கள் தோட்டத்தில் உங்களோடு ஒன்றா இருக்கிறவர்கள். ஏதேன் தோட்டத்தில் தான் முதல் மனுஷனும் மனுஷியும் என்ன செஞ்சாங்கன்னா கடவுளோடு உரையாடி கொண்டிருந்தார்கள், சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். கைதிக்கலாம். அப்படிதான் ஏன் மனுஷ வாழ்க்கை. நீ என்னோடு இல்லைன்னா எனக்கு விரோதியாக இருக்கிறா. அதனால நான் சொல்லிட்டேன், கடவுளை விட்டு நீ பிரியும் போது, பிரிஞ்சு வாழும்போது நீ சதிக்கப்பட்டவன், பாவத்தில் இருக்கிறவன், பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறவன். அதனால் போன வாரம் முந்தின வாரமெல்லாம் சொல்லியிருந்தேன், கெட்டிங்கே போட்டிருந்தேன், கடவுளை விட்டு நீ பிரிஞ்சு வாழும்போது உனக்கு கொந்தளிப்பு வரும், புயல் அடிக்கும். நீ எப்படி கடவுளை விட்டு பிரியிறையோ, பிரியும் போது உன் வீட்டில் என்ன இருக்காது, உறவுகள் என்ன செய்யாது, நல்லா உன் பிள்ளைகள் உன்கிட்ட நல்ல உறவில் இருக்க மாட்டாங்க, உன் மனைவி உன்கிட்ட நல்ல உறவில் இருக்க மாட்டான், உன் புருஷன் உன்கிட்ட நல்ல உறவில் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏன் புருஷன் முன்னாடிகளை பிரிவினை, ஏன் தகப்பன் பிள்ளைன்ற சண்டை பிரிவினை, பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கு நோய்க்கு பார்த்து, பேய்க்கு பார்த்து, சகலத்துக்கு பார்த்து வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி, அதுக்கு நகை செஞ்சு போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்து வீடு கட்டி கொடுத்து எல்லா இதையும் பார்க்க ஒன்றை மறந்துட்டு, ஒன்றை வெறுத்துட்டு, ஒன்றை பிரிஞ்சு எவனோ ஒரு கையை காட்டினான், சிரித்தான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான், இல்லை எனக்கே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்கு அவன் பெறத்தால ஓடுதால. ஏன்
அந்த படைச்சவரை, தன் கையினால சிருஷித்தவரை, தன்னுடைய ஜீவனை உயிரை நாசியில் ஊதி உனக்கு ஜீவனை கொடுத்தவரை, உனக்குன்னு எல்லாத்தையும் படைச்சு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒன்று நீ தான் இதுக்கு அதிகாரடா, நீ உனக்கு தான் இதெல்லாம் படைச்சிருக்கிறேன், இதில் நீ சந்தோஷமா இருக்குது ஆண்டு இதில் என்னச்சு நீ மகிழ்ச்சியா வாழ, இதில் உன்னுடைய சந்ததி என்னச்சு நீ பெருகி நீ எப்படி இரு, இந்த பரலோகத்தில் என்னோடு நீ என்னச்சு ஒன்றாக இருந்து வச்சவரை நீ வெறுத்துட்டு விட்டுட்டு அவரை தூக்கி போட்டுட்டு அவரை நினைக்காம அவருக்குரிய மரியாதை கொடுக்காம அவருக்குரிய கணத்தை கொடுக்காம அவருக்குரிய இந்த மாதிரி பலியை செலுத்தாம அவருக்குரிய ஆராதனையை தொழுகையை நீ பண்ணாம நீ பேய் மாதிரி நாய் மாதிரி இந்த உலகத்தில் அலைஞ்சன்னு சொன்னா, இது ஆதாம் சொல்றா, ஏவல் சொல்ற ஆதாம்கிட்ட, ஆதாமே நம்ம அந்த கடவுளை விட்டு பிரிஞ்சு இந்த பாம்பு நமக்கு இந்த இஸ்பிளித் இந்த தூதுவன் இந்த சாந்தா நமக்கு என்ன செஞ்சவங்க அது கொடுத்தான்னு சொல்லி அவன் பேச்சை கட்டு நம்ம அவரை விட்டு பிரிஞ்சு நம்ம வந்ததுனால நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லது என்ன செய்ய மாட்டேங்குது, இந்த காய்கறி சொல்லி இந்த மரத்து கனியை பறிக்காதா, இது பழுக்கலை, இது பழுக்காமல் பறிச்சோன்னா இது வேஸ்டாகி போகுது, நமக்கு என்ன செய்யாது சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை தான் பறிச்சு கீழே போடுவான். நேற்று ஒரு பிள்ளை ட்ரெயினில் நான் அங்கே திருச்சூரில் ஏறி கோயம்புத்தூர் வரேன், வரும்போது ஒரு நும்புட்டு போல் நடக்குங்க, சரியாக நடக்க தெரியல, பேச தெரியல. அந்த பையன் அந்த அவன் அப்பா என்ன செய்வான்னா தண்ணி பக்கத்தில் சீட்டில் இருந்த தண்ணி பாட்டில் தூக்கி அதை குடிக்கிறதுக்கு அடிச்சுட்டு வாயில் வைக்கி கொடுக்குதாங்க, குடிக்கிட்டு இவங்க வச்சிருக்கிற தண்ணி அடைச்சி வச்சு கொண்டு வந்த பாட்டில் எனக்கு பிள்ளைட்டு கொடுக்குறாங்க, அதை தூர எரியுது, மூஞ்சில் எரியுது, எரிஞ்சிட்டு கீழே விழுது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சரி இந்த பாட்டில் தண்ணி ஊற்றி கொடுக்கணும், வேற ஒரு பாட்டில் எடுத்து அதில் கழுவி ஊற்றி பாட்டில் கொடுத்து அதையும் தூக்கி எரியுது. எனக்கு எதுதான் வேணும், நான் எடுத்த பாட்டில் தான் பிடிவாதம் படித்து கீழே உருளுதுங்க. இது மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் ஏன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுது, நம்ம பெத்த பிள்ளை நம்ம சொல்லுடைய ஏன் கேட்கல, நம்மளை அவமானப்படுத்திட்ட தலைமையை வச்சுட்ட, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நீ படைச்சவருக்கு பிரிஞ்சு அவரை நினைக்காம அவரை பற்றி அவருக்குரிய கணத்தை கொடுக்காம அவருக்குரிய இடத்த கொடுக்காம நீ வாழும்போது உனக்குன்னு நீ வச்சிருக்கிற எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போ. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டு பிரித்து போகுங்கிறது சத்தியம். அதனால தான் அவர் வேண்டாரு, இதாவே நானும் நீரும் ஒன்றாக இருப்பது போல, நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறபடியினால் நான் எதையெல்லாம் இருக்கிறேனோ என் நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை எல்லாம் நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கேட்குற அத்தனை பேர் என்று எண்ணிச்சாங்கன்னா என்னோடு ஒன்றாக இருக்கிறார்கள், உம்மோடு ஒன்றாக இருக்கிறார்கள். கைதுகளை பார்ப்போம், நல்லா கரெக்ட். அதனால் இந்த தேவசாயி நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, நாம் இழந்து போன உறவை கடவுளோடு உள்ள தொடர்பை இழந்து போனதை என்ன செய்யணும் திரும்ப அடையணும்னு சொன்னால் இப்படி பலி செலுத்தி இந்த இரத்த இயேசுனுடைய மாசற்ற விளையாட்டு பயன்படுத்தி எல்லா மதத்தவருக்கும் சொல்லுறேன், எல்லா மொழியினருக்கும் சொல்கிறேன். கிறிஸ்தவங்களில் கிட்டத்தட்ட 350-400 பிரிவு இருக்குது, இந்த 450 பிரிவில் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீ எந்த கோயிலையும் வச்சு கேட்டு எந்த வழிபாடையும் பண்ணு, நீ இனத்தை வேணாலும் பண்ணு, ஆனால் நீ யாரை விட்டு பிரிஞ்சிருக்கிறன்னா கடவுளுக்கு பிரிஞ்சிருக்கிற. ஆன்மீக வழிபாடு, ஆவிக்குரிய வழிபாடு, பரலோகத்தில் நடக்கிற வழிபாடு இதுன்னு சொன்னால் தொழுகை பலி. இந்த தொழுகையை நீ பண்ணி இந்த வார்த்தையின்படி அவரோடு இணைஞ்சி டெய்லி நீ வாழும்போது உன்னை விட்டு தூரம் போனதெல்லாம் பிரிந்து போனதெல்லாம் ஒரு நாள் உன் பட்சத்தில் உன்னோடு வந்து சேரும் என்பதை பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. கைது பண்ணுவோம், நல்ல கரெக்ட். இன்னொன்று நமக்கு பாதுகாப்பு, நமக்கு கோட்டை அரண். இதை மகாபாரதத்தில் இவங்க துரியோதனன் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பன் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா திருதராசன் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரக்கு மாளிகையை கட்டி அந்த அரக்கு மாளிகைகளை கொண்டு இந்த பாண்டவர்கள் 5 பேரை என்ன செஞ்சிருவாங்கன்னா அரக்கு மாளிகை எதுன்னு சொன்னால் அவங்கள அழிக்கிறது. அவங்க நாடு தனி நாடு கேட்குறாங்க, தனி ராட்சியம் கேட்குறாங்க, அவங்களுக்கு தனி ராட்சியம் இருந்தால் உயிரோடு இருந்தால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசி சகுனி எல்லாம் திட்டமிட்டு பேசி இணைச்சுவாங்கன்னா ஒரு அரக்கு மாளிகையை கட்டி இணைச்சுவாங்கன்னா அதில் போய் தங்க வச்சு திறப்புள்ள அன்னைக்கு என்ன செய்யணும், அதை தீ பிடிச்சிட்டு அவங்க எல்லோரும் செத்து போயிட்டாங்கன்னு என்ன செய்யணும், இதை அவங்களை கொன்னுருன்னு சொல்லி சதி பண்ணி என்ன செய்வாங்கன்னா அந்த அரக்கு மாளிகையை கட்டி அதில் இவங்களை குடியேற்றுறதுக்கு குதிரை படைகள் மக்கள் படைகள் அங்கே நிறைய பரிசு பொருட்கள் பண்டங்கள்
விருந்துகள் எல்லாம் என்ன செய்யும்னா குதிரை வண்டியில் என்ன செய்யும், ரதத்தில் போயிட்டுருக்கும். அப்போ இவர் கிருஷ்ணன் தான் என்ன செஞ்சுருப்பாருன்னா வழிகாட்டியாக வச்சுருக்கிறாரு, அவருக்கு நண்பனாக வச்சுருப்பார். என்ன செஞ்சாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் சம்மதம் இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார்னா பண்ண. அதனால தான் நீ தான் எனக்கு தேர்வொட்டி, நீ தான் எனக்கு வழிகாட்டி, உன் படம் எனக்கு தேவையில்லை, என்ன வழி நடத்துறதுக்கு நீ தான் எனக்கு வரணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போன மனுஷன். இந்த இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி நடந்த யுகத்தில் இருந்த சம்பவங்கள், உண்மை நிகழ்ச்சிகள். அதனால் அன்னைக்கு யார் இறைவன் அந்த பரமபிதா அந்த நாராயணன் இது பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், இந்த கிருஷ்ணன் என்ன செஞ்சிருந்தார், மக்களை வழி நடத்துறதுக்கு, இந்த அரக்க சக்தியில் அழிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருந்தாருன்னா அவர் நியமிச்சிருந்தார். அவர் மனித அவதாரம் எடுத்திருந்தார். எப்படி இயேசு மனு அவதாரம் எடுத்தாரோ, இயேசுனுடைய அவதாரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அவதாரம் யாருன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணன். அப்போ அவரை துணையாக வச்சிருந்ததுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ இதையும் பண்ணி வச்சுக்கிறார். கடைசிக்கு இவங்களை பாதுகாக்கிறது கிருஷ்ணன் என்ன செய்வார்னா, அவர் மந்திரிகிட்ட சொல்லி நீ போய் என்ன செய், இவங்களை சரி பண்ணி இந்த சரி நடக்கு, அந்த அரக்க மாளிகையிலே ஒரு சுரங்கத்தை நீங்கள் வெட்டி இந்த நாட்டை விட்டு அடுத்த இதுக்குள்ள என்ன செய்யும் போகிற மாதிரி ஒரு சுரங்கத்தை விட்ட சொல்லி ரெடி பண்ணி விட்டுருவார். அப்போ இதில் மந்திரி என்ன செய்வார்னா அந்த இதை சொல்லி ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் வெட்டிடுவாங்க. இவங்களை உள்ளே வச்சு இவன் துரியோதனை என்ன செய்வான்னா இவங்களை தீ கொளுத்துறதுக்கு எல்லா ஆள்களையும் செட் பண்ணி வச்சுருப்பான். கரெக்டாக அவங்க உள்ளே வச்சு லாக் பண்ணி தீயையும் கொளுத்திடுவாங்க. வெளியில் பூரா பரவிடும். பாண்டவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, 5 பேர் குந்தி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, எரிஞ்சு செத்து போயிட்டாங்க, எல்லாம் பரவிடும். இதே கிருஷ்ணன் என்ன செய்வார்னா அவர் அண்ணன் என்ன செய்வார் சொல்லுவார், எப்பா எல்லாம் சித்தி பாண்டவர்கள் பூரா சித்தி நம்ம உறவுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, கிறிஸ்டிவ்ஸ் துக்கம் சாதிக்க வேண்டாமா, அங்கே என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க துரியோதனன் அவங்க அப்பன் திருதராசன் எல்லாரும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, இறந்த இதை துக்கம் இதை விழாவை என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, ஆராதனை இது பண்ணிகிட்ருக்கிறாங்க, நம்ம போக வேண்டாம் அப்படிங்கும்போது வேண்டாம், ஏன்னா அவங்க எல்லோரும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க வெளி வேஷத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இதில் ஒரு சதி நடந்திருக்கு, அதனால் நான் எனக்கு இதில் துக்கமும் இல்லை பாரமும் இல்லை, ஏன் சிரிச்ச முகத்தோடு இப்படி எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது தான் உனக்கு உண்மையிலே இது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு உயிருக்குயிரா உன்னை நம்பி இருந்தவன், உன்னை சார்ந்து இருந்தவன், நீ தான் தஞ்சவன், நீ தான் வழிகாட்டி துணை இருந்தவன் செத்து போயிட்டான், நீ என்ன செய்யலையே துக்கம் சாரிக்க துட்டி கேட்க என்ன செய்யலையே, அதுக்கு ஒரு வருத்தம் கூட இல்லாமல் இருக்கிறே அப்படின்னு சொல்லும்போது, என்னை நம்பியவனை என்னை வணங்கியவனை என்னோடு இணைந்திருக்கிறவனை நான் ஒரு காலம் சாக விட மாட்டேன், அழிய விட மாட்டேன். கைதிருக்கிறோம். அப்போ கிருஷ்ணனுடைய அண்ணன் கேட்பாரு, என்னப்பா சொல்லுது எனக்கு புரியலையே, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறன்னு சொன்னால் இதில் இவங்க சாகலைங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது என்ன அப்படிங்கும்போது சொல்லுவார், என்னை நம்பி இருக்கிறவனை என்னை துணையாக வழிகாட்டியாக வைத்திருக்கிறவனை நான் சாக விட மாட்டேன். இந்த பாண்டவர்கள் 5 பேரும் அவனுடைய தாய் குந்தியில் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள். கைதிட்டு தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள், படைச்சவரை சார்ந்து வாழ்கிறவர்கள். ஆனால் கிருஷ்ணன் நினைச்சார்னா அவங்களுக்கு அதை கொதிக்கிறார். அப்பா அவரை சார்ந்துவார், அவர் தான் படைச்சவர், அவர் தான் நமக்கு கோட்டை, அவர் தான் நமக்கு அரண். ஏன்னா இந்த நாராயண அவதாரம், நாராயணன் தான் யாரா அன்னைக்கு இயேசு காலத்துக்கு முன்னாடி உலகத்தில் கிருஷ்ணன் அவதரிச்சது யாரு, நம்ம கடவுள், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே கடவுள், ஒன்றான மெய் தேவனாகிய அந்த இறைவன் நினைச்சார்னா மனுஷனாக இந்த உலகத்துக்கு எதுவதானா நம்மளை மனுஷர்களை உண்மையாகவே அவரை தேடுகிற, அவரை சார்ந்து வாழுகிற, அவரை வணங்குகிற வழிபடுகிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒன்றான மெய் தேவன் தான், அந்த பரமேஸ்வரர் பரலோக பிதா தான் என்ன செய்கிறாருன்னா இந்த பூமியில் என்ன செய்கிறாரு. ஏன்னா மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மனுஷனை அவதரித்து வந்தால் தான் அவர் தான் என்ன செய்ய முடியும். அதனால் அந்த பரலோக பிதா தான் இயேசுவாகவும் அவதரித்திருக்கிறார். தெய்வம் இயேசுங்கிறதான் சொல்கிறார். இயேசு நான் வேற பிதா வேற அல்ல, இதை ஒத்துக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, அவர் பிதாவே அப்படின்னு கடவுளை என்ன செய்கிறாரு, அப்பான்னு கூப்பிட்றாரு, நீங்கள் இவர் என்ன செய்கிறீங்க இயேசு கடவுள் சொல்கிறீங்களே, இயேசு கடவுளுடைய மகன் தானே அப்படிங்கிறத சொல்கிற உண்மை தான். அவர் மகன்தான், மனுஷனாக பிறந்ததுனால கடவுளுடைய மகன், நீ சொல்கிற அவதாரம் உண்மைதான். ஆனால்
அந்த மகனா அங்கே மனுஷனா அவதரிச்சது யாரு? அந்த ஒன்றான தெய்வனாகிய பிதாவாகிய தேவன் தான் அவர் மனுஷனாக அவதரிக்கிறார். கைதிட்டு பார்ப்போம். மனுஷனை நீக்கிறதுக்கு, மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னா மனுஷனை அவதரிச்சாரு. இப்போ மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிறதுக்கு, மனுஷனுக்கு இந்த உடல்ல ஆலயத்தில் தங்குறதற்கு இப்போ அந்த இயேசு என்ன செய்றாருன்னா அந்த பிதாவாகிய தேவன் என்ன செய்றார்? ஆவியானவராக அன்னைக்கு முதல்ல படைக்கும் போதே ஜலக்கண்கள் அசைவாடின, தண்ணீர்கள் அசைவாடின அந்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த சரீரமாகிய ஆலயத்தில் உடல்ல தங்கி அந்த 100 இறைவன் ஒரே கடவுள் 3 தன்மையில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 தன்மையில் இருக்கிற ஒருவராக இன்னைக்கு உடலிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைதிட்டுக்கலாம் நல்லா கரெக்ட். அதனால இந்த சத்தியம் உங்களுக்கு புரியணும். இல்லைன்னா இஸ்லாமிய நண்பர்கள் நீங்கள் இதை ஏற்றுக்க மாட்டீங்க, அது உண்மை. ஆனால் ஈசா நபியா ஏற்றுக்கிறீங்க, ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க, கடவுளாக ஏற்றுக்க மாட்டீங்க. அந்த அல்லாஹ் தான் இந்த ஈசா நபியாக இந்த உலகத்தில் நம்மளோடு உறவாடுவதற்காக, நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக, அதை அழிக்கிறதுக்காக, இந்த மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம மீட்பதற்காக அந்த அல்லாஹ் தான் என்ன செய்கிறார்னா ஈசா நபியாக இந்த உலகத்திலே பிறக்கிறார். ஒரு கைதிட்டுக்கலாம். இது இந்த பைபிளில் தான் அதனுடைய விளக்கங்கள். இதை இந்த புனிதர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்தோனியார், சவேரியார், செபஸ்தியார், மற்ற எல்லா புனிதர்களும் இந்த சத்தியத்தை தான் விளக்கி என்ன செஞ்சாங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய உலகமுங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மணப்பாடு, புளியம்பட்டி, கேரளா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க யார் அறிவிச்சு சுவிசேஷம் அறிவிச்சு கிறிஸ்தவங்க மாறினோம்னா இந்த மாசற்ற இரத்தத்தால் மனம் திரும்பி இந்த இயேசுடைய மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமனாகி புனிதனாக இன்னைக்கு புனிதர்களாக ஒவ்வொரு கோயில்களில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தவான்கள் தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு மக்களை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றினார்கள். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். ஆனால் இந்த சபைகள் பூரா என்ன செஞ்சிட்டு இருக்கு? அந்த வேலையை செய்யாமல் அந்தோனியாருடைய பக்தர்களாக, மாதாவுடைய பக்தர்களாக, சவரியாருடைய பக்தர்களாக அந்த விசுவாசிகளாக என்ன செஞ்சிட்ருக்கு? ஆனால் என்ன வச்சுருக்கணும்? கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மளை இணைஞ்சிருக்கணும். இந்த சவரியார் என்ன பண்ணார்? எல்லாரும் அந்த கடவுள் அப்பான்னு நினைச்சிங்க, அவரை கோட்டையாக நினைச்சிங்க, அவரை மருத்துவராக இப்படி நீங்கள் அவரை நினைச்சிங்கன்னா ஏற்றுக்கொண்டு வாழும்போது உங்களோடு இருப்பார், உங்களுக்கு துணையாக இருப்பார். அந்த திராட்சை செடியோடு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? இணைஞ்சு வாழ்கிறீங்க. அதோடு நீங்கள் இணைஞ்சு வாழ்கிறது வரைக்கும் உங்கள் முகம் வாடாது, துக்கம் உங்கள்கிட்ட வராது, கவலை உங்கள்கிட்ட வராது, பயம் உங்கள்கிட்ட வராது, சாவு மரணம் உங்கள்கிட்ட வராது, சாமம் உங்கள்கிட்ட வராது, பாவம் உங்களுக்குள்ள வர முடியாது. ஏன்னா இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். கைதிகளை பார்ப்போம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா, நல்லா கைதி, இசையா, இசையா, உன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரம் வைக்கின்றே, உன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரம் வைக்கின்றே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, 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 இசையா. அதனால இஸ்லாமிய நண்பர்கள் சொல்றேன், இதாதான் தோட்டக்காரர். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய திராட்சை செடி இது யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அந்த செடியோடு இணைஞ்சு நாம் இருந்தால் தான் பலன் கொடுக்க முடியும்.
அந்த ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவுடைய பிள்ளைகளாக அவருக்கு நம்ம பலனை கொடுக்க முடியும். கைதிகளும் அவங்க நல்ல கடமை. அதனால நமக்கு மதம் வேண்டாங்கிறேன். யார் வேணும்? செடி தான், திராட்சை செடி தான். இந்த திராட்சை செடி இல்லாமல் அந்த தோட்டத்தில் பிதாவோடு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, விலங்குதான் உங்களுக்கு. இந்து சகோதரர்களுக்கு சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எதுக்காக வந்தார்? அவர் எதுக்காக ரத்தம் சிந்தினார்? இன்னைக்கு அவருடைய ஜெபத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். இதாவே நானும் நீரும் ஒன்றாக இருப்பது போல இந்த திராட்சை செடியின் உபதேசத்தை கேட்கிறவர்கள் இப்பொழுது பரிசுத்தமாகி புனிதனாகி நீதிமானாகி உங்களோடும் என்னோடும் ஒன்றாக இருப்பார்களா? கைதிகளும் நல்லா கிடைக்கும்.